இவ எதுக்கு இங்க வந்தா? நல்ல வேலை நாம பேசுறது காதல வேலை. அதுவா, அபிக்கு வளகாப்பாமா, நம்ம எல்லாரையும் கூப்பிட வந்தா. முத்தழகு, நீயும் வளகாப்புக்கு வந்துரு. எங்க கல்யாணத்தை நாளானிக்கு வச்சுக்கிட்டு நாங்க எப்படி வர முடியும்? வளகாப்புக்கு நாங்க யாருமே வரமாட்டோம். முத்தழகு, எதுக்கு அப்படி சொல்ற? புள்ளத்தாச்சி பொண்ணு ஆசையா கூப்பிட வந்திருக்கா. நம்ம எல்லாரும் போயிட்டு வந்துருவோமா? அத்தை, நமக்கு கல்யாண வேலை நிறைய இருக்கு. அதை விட்டுட்டு எப்படி நாம போக முடியும்? முத்தழகு, வளகாப்ப என்ன நாமளா நடத்துறோம்? கலந்துக்க தானே போறோம். அதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? அரை மணி நேரம் ஆகுமா? அதனால கல்யாண வேலை எல்லாம் தடைப்படாது. நாம போயிட்டு வந்துருவோம். முத்தழகு, நீங்க நடக்க போற உங்க கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க. ஆனா நாங்க நடந்து முடிஞ்ச எங்க கல்யாணத்தை பத்தி பேசுறோம். எனக்கும் ராசாத்திக்கும் கல்யாணம் நடக்க அபி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். எங்களால போகாம இருக்க முடியாது. நீங்க வேணான்னு சொன்னா கூட நாங்க கண்டிப்பா போய் தான் ஆவோம். முத்தழகு, உனக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் கண்டிப்பா நடக்க போகுதுன்னு ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம வீம்பு பிடிக்கிற? நீ இப்படி வீம்பு பிடிக்கிறதால நம்ம வீட்டுக்குள்ள தேவையில்லாத மனக்கசப்பு தான் வரும். ஒத்துக்க முத்தழகு. சரி, போயிட்டு வாங்க. ஆனா நான் வரமாட்டேன். எல்லாம் ரெடியா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊர்க்காரங்க எல்லாம் வந்துருவாங்க. இனி தங்கச்சி தான் ரெடி ஆகணும். தங்கச்சி வந்தா வளகாப்ப ஆரம்பிச்சிடலாம். தங்கச்சி, தங்கச்சி ரெடியாமா? தங்கச்சி, வளகாப்புக்கு ரெடி ஆகாம ஜன்னல் வழியா வாசலை பாத்துக்கிட்டு இருக்க? இல்லண்ண, இந்த வளகாப்புக்கு நான் ஒத்துக்கிட்டதே சஞ்சீவ் கேட்டானதான். ஆனா என்னமோ தெரியல, சஞ்சீவ் வளகாப்புக்கு வராம இருந்துருவானோன்னு என் மனசுல லேசா ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதான் சஞ்சீவ் வரானான்னு ஜன்னல் வழியா பாத்துட்டு இருந்தேன். தங்கச்சி, முத்தழகு ஏதாவது பிரச்சனை பண்ணி மாப்பிள்ளைய வரவிடாம தடுத்துருவான்னு பயப்படுறியா? தங்கச்சி, உனக்கு இந்த சந்தேகம்லாம் வேண்டாமா? மாப்பிள்ளை எப்படி உன் வளகாப்புக்கு வராம இருப்பான்? கண்டிப்பா வருவான். சரி தங்கச்சி, நீ கிளம்பி ரெடியா இரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு ஊர்க்காரங்களாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. நான் போய் அவங்கள வரவேற்கிறேம்மா. சீக்கிரம் கிளம்பி வா. வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க, உள்ள போங்க. வணக்கம்மா, உள்ள போங்க. என்ன இது, மாப்பிள்ளை வீட்ல இருந்து இன்னும் யாரும் வரல? வாங்கப்பா, வாங்கம்மா, போலாமா? என்ன சஞ்சீவ காணோம்? ஒருவேளை நான் பயந்த மாதிரியே முத்தழகு சஞ்சீவ போக கூடாதுன்னு சொல்லிட்டாளா? வாங்க போலாம். அங்க பாரு. வாமா, உள்ள போங்க. வணக்கம் மாப்பிள்ள, உள்ள போய் உட்காருங்க. வணக்கம்மா, வாங்க. வணக்கம் சார். வாங்க. நல்லா இருக்கேன்ப்பா. நல்லா இருக்கு. உள்ள போய் உட்காருங்க. வணக்கம். வாங்க.
அந்த அபி வீட்டுக்குள்ள எதுக்கு வசந்த் பாண்டி குடும்பம்னு எல்லாருமே போறாங்க? ஸ்ரீஜா, வசந்த் பாண்டி குடும்பம் மட்டும் அபி வீட்டுக்குள்ள போல, ஊருக்காரங்க எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. வணக்கம் ஆ, தம்பி. வணக்கம் வணக்கம் போங்க உள்ள போங்க. என்னவா இருக்கும்? எதுக்கு இவங்க எல்லாருமே அபி வீட்டுக்குள்ள போறாங்க? வணக்கம் ஐயா, வாங்க வாங்க உள்ள போய் உட்காருங்க. மா, யார்கிட்டயாவது விசாரிச்சு பாரு. இதோ கேட்டு பாக்குறேன். அக்கா, என்ன அபி வீட்டுக்குள்ள எல்லாரும் போயிட்டு இருக்காங்க? அபிக்கு இன்னைக்கு வளக்காப்புமா, அதான் போறோம். ஆஹா. அபிக்கு வளக்காப்பா? என்ன ஸ்ரீஜா சொல்றாங்க? வளகாப்பா நடக்க கூடாதே. என்ன மாப்பிள்ளைய இன்னும் காணுமே? ம்? வாங்க வாங்க மாப்பிள்ள, வணக்கம் மாப்பிள்ள. எல்லாத்தையும் ரெடி ரெடி பண்ணியாச்சு மாப்பிள்ள. வாங்க வாங்க கணேசனா வாங்க. வாங்க நீங்களும் உள்ள வாங்க. போங்க மாப்பிள்ள. நல்லா திருச்சி விட்டு ஏத்து. முந்தானே பத்திரமா. மாப்பிள்ள எல்லாம் இருங்க, நான் போய் தங்கச்சியை கூட்டு வந்துடுறேன். கணேசா, தங்கச்சி தங்கச்சி, நான் தான் சொன்னேன்ல மாப்பிள்ள கண்டிப்பா வருவான்னு. வந்துட்டான்லம்மா? சரி தங்கச்சி, நீ ரெடியா? ம், பாரு ஊர்க்காரங்களாம் வந்துட்டாங்க. போலாமா? எல்லாம் உனக்காக தான் வெயிட்டிங். வாமா போலாம். வா வாமா. வாமா அபி. தங்கச்சி உட்காரு. உட்காருமா உட்காருமா. ம். நல்ல நேரம் வந்துருச்சு, நலங்கு வைக்க ஆரம்பிங்க. ராசாத்தி, மாலை எடுத்து போடுமா. சரிம்மா. அக்கா, நலங்கு வைங்க. வாங்க.
அண்ணி நாமளும் நலங்கு வச்சிடலாமா? நீங்க வைங்க அண்ணி. நீங்க வைங்க. என்ன ஸ்ரீஜா யோசனையாவே இருக்கு? இல்லம்மா, நாளைக்கு சஞ்சீவ்க்கும் முத்தழகுக்கும் கல்யாணம். ஆனா அபி அவ வீட்ல இன்னைக்கு வளகாப்பு வச்சிருக்கா. அந்த வளகாப்புக்கு சஞ்சீவ் மட்டும் இல்லாம அந்த பாண்டி குடும்பமே போயிருக்காங்க. முத்தழகோட அம்மாவையும் சேர்த்து எல்லாருமே அந்த அபியோட வளகாப்புக்கு போயிருக்காங்க. ஆனா முத்தழகு மட்டும் போகல. அபி எதுக்கு திடீர்னு அவளுக்கு வளகாப்பு நடத்தணும்? சரி, நம்ம முத்தழகு எதுக்கு சஞ்சீவ் அந்த வளகாப்பு அட்டென்ட் பண்ண விட்டா? இதெல்லாம் யோசிச்சு பார்த்தாலே ஒரே குழப்பமா இருக்கு. ஸ்ரீஜா, உன் क्वेश्चनலாம் சரிதான். இப்ப அதுக்கு என்ன பண்ண போறோம் நம்ம? என்ன அபி, அண்ணா உங்களுக்கு நலங்கு வைக்கணும்னு ஆசையா இருக்கா? இப்ப பாருங்க. அண்ணே சொல்லுடா சதி. வாண்ணே, வந்து அபிக்கு நலங்கு வை. பாண்டி, என்ன யோசிக்கிற? வந்து நலங்கு வையே. மச்சான் போ மச்சான். இல்ல என்னடா யோசிக்கிற? நலங்கு தானே வை. போடா. சரி. பாண்டி நில்லுப்பா. அண்ணே மணி என்ன ஆகுது? மணி 4:30. ராவு காலம் வரப்போகுதே. நாங்க முதல்ல திருஷ்டி சுத்திடுறோம். அதுக்கப்புறம் நீ நலங்கு வைப்பா. அண்ணி, ஆ? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தனியா வாங்க. வாங்க அண்ணி. வாங்க. ஸ்ரீஜா, அங்க பாரு. என்ன அண்ணே, முத்தழகம்மாவும் பாண்டியம்மாவும் வெளியில வந்து தனியா ஏதோ பேசிக்கிறாங்க. ஆமாமா, அவங்க என்ன பேசுறாங்கன்னு இப்ப கேட்கணுமே. வாமா, வா வா. அண்ணே சொல்லுங்க அண்ணே. அண்ணி, நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு எதுவும் சரியா படல. என்ன அண்ணி சொல்றீங்க? ஆமா அண்ணி, மாப்பிள்ள நடந்துக்கிற விதம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அபியோட இந்த வளகாப்ப முன்ன இருந்து நடத்துறது யாருன்னு நினைக்கிறீங்க? அபியோட அண்ணனா? இல்ல அண்ணி, பாண்டி மாப்பிள்ள தான். மாப்பிள்ளையும் அபியோட அண்ணனும் அபியோட வளகாப்புக்கு ஊர் ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டதை நானே பார்த்தேன். அடடா, இந்த விஷயம் அன்னைக்கு தெரிஞ்சிருச்சா? நான் மாப்பிள்ளை கிட்ட, ஏன் மாப்பிள்ள அபியோட வளகாப்புக்கு நீங்க ஊர் ஆளுங்களை எல்லாம் அழைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, பாவம் அபி,
நான் பண்றது ஒரு சின்ன உதவி, அப்படி இப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லி சமாளிச்சிட்டாரு. மாப்பிள்ள சொன்ன பதில்ல எனக்கு உடன்பாடே இல்ல அண்ணி. மாப்பிள்ள தான் முன்ன நின்னு அபியோட வளகாப்ப நடத்துறாருங்கிற விஷயம் என் பொண்ணுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் பொண்ணு திரும்பவும் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டா நாம என்னன்னு பண்றது? மாப்பிள்ள அபிக்கு நலங்கு வச்சு வளையல் போடுறதுல எனக்கு விருப்பமே இல்ல அண்ணி. அண்ணி, நீங்க தான் மாப்பிள்ளை கிட்ட பேசி மாப்பிள்ளைய அபிக்கு நலங்கு வைக்க விடாம எப்படியாவது தடுக்கணும். அண்ணே, பாண்டி அபிக்கு வளகாப்பு நடத்துற விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? முத்தழகும் உங்களையும் தவிர நம்ம வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும். சொல்ல போனா பாண்டி கிட்ட முத்தழகுக்கு தெரியாம அபியோட வளகாப்ப நடத்த சொன்னதே நான் தான். அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். அபி நம்ம குடும்பத்துக்கு நிறைய உதவி பண்ணிருக்கா. அப்படி இருக்கும்போது அவ வளகாப்ப நாம எல்லாரும் இருந்து நடத்தி கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்ல. உங்க பயம் எனக்கு புரியுது அண்ணி. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. நாளைக்கு பாண்டிக்கும் முத்தழகும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். நீங்க எதுவும் கவலைப்படாம வாங்க. வாங்க போவோம். என்ன ஸ்ரீஜா, அபி வளக்காப்ப சஞ்சீவ் தான் நடத்துறானா? அப்போ சஞ்சீவ் அபியை ஏத்துக்கிட்டானா? இல்லம்மா, சஞ்சீவ் அந்த அபியை ஏத்துக்கல. சஞ்சீவ் அபிக்கு நன்றி கடனா இந்த வளகாப்ப நடத்தி கொடுக்கறான். அவ்வளவுதானே? அப்ப சரி. மா, அப்படிலாம் சரின்னு விட்டுறவே முடியாது. சஞ்சீவ்க்கு அபி நலங்கு வைக்கிறப்போ அபி சஞ்சீவ தொட்டதுக்கே சஞ்சீவ்க்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்து மயங்கி விழுந்துட்டான். இப்போ சஞ்சீவ் அபிக்கு பொட்டு வச்சு வளையல் போட்டு விடுறேன்னு அபியை தொட்டான்னு வெய்யு, சஞ்சீவ்க்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்தாலும் வந்துரும். அதனால சஞ்சீவ் அந்த அபிக்கு பொட்டு வச்சு வளையல் போட்டு விட நாம விடவே கூடாது. சரி ஸ்ரீஜா, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நாம சீக்கிரமா போய் அந்த முத்தழக கிட்ட இந்த விஷயத்த சொல்லி முத்தழக வச்சே சஞ்சீவ் அபிக்கு நலங்கு வைக்க போறத நம்ம தடுக்கணும். வா, பாண்டி வீட்டுக்கு போய் முத்தழக பாக்கலாம். வா. யாரும் இல்ல, வாமா போலாம். வா.